எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசுல எனக்கு கிடைத்த பெரிய வரமாக நான் நினைப்பது, கண்டிப்பாக எனக்கு நல்ல தாய் தகப்பன் கிடைச்சாங்க, நல்ல ஒரு குடும்ப சூழல் வளர்கிறதுக்கு கிடச்சிது. சின்ன வயசில் ஒரு தீபாவளி அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்லணும். எங்கள் அப்பா கையில் பணம் இல்லை, எங்களுக்கு புது ட்ரெஸ் இல்லை, பட்டாசு வாங்க காசு இல்லை. காலையில் தீபாவளி அன்னைக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போனார். நான் ஒரு 8 வயசு 7 வயசு இருக்கும். அதை விட என் தம்பி வந்து சின்னவன். அப்போ எங்கள் அப்பா சொல்லிட்டு போனார், நான் ஈவினிங் எப்படியாவது நான் சமாளித்து பிரியாணியும் பட்டாசும் நான் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா போனார். யாரோ அவருக்கு பேமெண்ட் கொடுக்கல போல இருக்குது. அப்புறம் வான்னு இழுத்தடிக்கிறாங்க. எங்கள் அப்பா கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எங்கள் அம்மா வந்து இருடி அப்பா வருவாங்க அப்படின்னு சொன்னனால நான் உட்காந்துட்டே இருந்தேன். பக்கத்து வீட்டில் எல்லாரும் பட்டாசு வெடித்தாங்க, இந்த சைடு அந்த சைடு எல்லார் வீட்லேயும் பட்டாசு வெடித்தாங்க. சரண்யா வா, நீயும் வா வந்து வெடின்னு கூப்பிட்டாங்க. இல்லை, எங்கள் அப்பா கண்டிப்பாக வருவார், எங்கள் அப்பா பட்டாசு வாங்கிட்டு வருவார், அந்த பட்டாசு நான் கண்டிப்பாக வெடிப்பேன், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 9:30 மணியும் ஆச்சு. எங்கள் அப்பா வரல. எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி நம்மளும் போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் தூங்கிட்டோம். ஆனாலும் எங்கேயோ அப்பா எனக்கு ஹீரோ. அப்பா ஒரு நாள் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க, அந்த டைமுக்கு வருவாங்க, பட்டாசு வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். நைட்டு 11 மணிக்கு எங்கள் அப்பா ஒரு பேக்கெட் கம்பி மத்தாப்பும் ஒரு சிக்கன் பிரியாணியும் வாங்கிட்டு வந்தார். அந்த நிமிஷம் எனக்கு இருந்த பெருமையும் சந்தோஷத்துக்கும் அளவே கிடையாதுமா, அளவே கிடையாது. அந்த பட்டாசு நான் 11 மணிக்கு எங்கப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு பட்டாசுன்னு சொல்லி சிரிச்சு அந்த கம்பி மத்தாப்பை சுற்றி அந்த பிரியாணியை நைட்டு 11 மணிக்கு சாப்பிட்டு தூங்கினவளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டுவது கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அருமை அவங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். எனக்கு சின்ன வயசில் இருந்த பெரிய வரம் எங்களோட வறுமை. எப்பவுமே சொல்லுவேன், வறுமை ஒரு வரம். குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பயும் எங்கள் அப்பாவுக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குது, என்னெல்லாம் பிஸ்னஸ் இருக்குது, யாரெல்லாம் எங்கள் அப்பாவோட கஸ்டமர்ஸ் எனக்கு தெரியாது. அதெல்லாம் என் தம்பியோட பிஸ்னஸ், அவன் தான் பார்த்துக்கிறான் அப்பாவோட பிஸ்னஸை. அப்பாவை விட பல மடங்கு நல்லா பண்ணுறான் பிஸ்னஸை. 21 வயசில் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்பாவோட சொத்தோ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அப்பா வேணாப்பா, எனக்கு நீங்கள் படிப்பு கொடுத்துருக்கீங்க, அதை வச்சு நான் வாழ்க்கையை வாழ்ந்துப்பேன்னு சொல்லிட்டு போனேன். இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நல்ல பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தவறாக வளர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சு பிரயோஜனம் கிடையாது. அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதை பெருசாக்கிறதுக்கும் கூட அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்காது. அதனால் நல்ல பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம். அவங்களுக்கு தயவு செஞ்சு படிப்பு கொடுங்க. படிப்பு தான் சொத்து. நிறைய பேர் சொல்லுவாங்க டிகிரிலாம் வேஸ்ட்டு, டிகிரி படித்தா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. நாங்களும் 12 காலேஜஸ் வச்சுருக்கோம், இன்ஜினியரிங் காலேஜஸ். நல்லா படித்து பெரிய பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. சும்மா ஒரு 50% மார்க் மட்டும் வாங்கி டிகிரியை பேப்பராக கையில் வச்சுக்கிட்டு வேலை தேடுறவங்களும் இருக்கிறாங்க. படிக்கிறது அப்படிங்கிறது நல்ல மார்க்கோடு படிக்கிறது தான் நல்ல படிப்பு. புரிஞ்சு படிக்கணும், நல்ல மார்க்கோடு படிக்கணும், என்ன கான்செப்டுனாவது புரிஞ்சு படிக்கணும். அப்போ தான் ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும். அப்போது குழந்தைகளுக்கு அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே உங்களால் வாங்கி கொடுக்க முடியலையா, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுங்க. அது உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லாத்துக்கும் ஆசைப்படணும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஆசைப்படணும். எங்கே போனாலும் இந்த மாதிரி புடவை ஜிகுன்னு இப்படிலாம் போட்டுட்டு போகிறதுக்கு காரணம், சின்ன வயசில் இதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன், ஏங்கியிருக்கேன். வருஷத்துக்கு 2 ட்ரெஸ்ஸு தான் கிடைக்கும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படித்தான், 21 வயசு வரைக்கும் அப்படித்தான். 18 வயது வரை ஒரு மெத்தையில் தூங்கினது கிடையாது. எனக்கு பாயில் தான் தூங்க தெரியும். இன்னமும் அந்த பழக்கம் என்கிட்ட இருக்குது. எனக்கு பாய் தான் சுகம். அப்போது இது எல்லாமே ஆசைப்படணும். எப்போ ஆசைப்படணும்?
நான் சம்பாதிக்கணும், நான் இதெல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படணும். எங்கள் அப்பா இதெல்லாத்தையும் எனக்கு சேர்த்து சேர்த்து கொடுக்கணும்னு ஒரு குழந்தை ஆசைப்படக்கூடாது. நிறைய பள்ளிக்கூடங்களில் நான் கேட்டிருக்கேன், யார் வீட்டிலலாம் கார் இருக்குது அப்படின்னா நிறைய பிள்ளைங்க கை தூக்குவாங்க. நான் அதே இடத்துல சொல்லுவேன், இது உங்கள் கார் கிடையாது, இது உங்கள் அப்பாவோட கார், உங்கள் அம்மாவோட கார். உங்களுக்கு ஒரு கார் வேணும்னா நீங்கள் படித்து வாங்குங்க. உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நன்மை செய்யணுமா இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடு உனக்கு தான், இந்த கார் உனக்கு தான், உனக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையே, எப்படி நகை சேர்ப்பேன், இதை பற்றி பேசவே பேசாதீங்க. உனக்கு ஒன்றுமே கிடையாது, உனக்கு ஒன்றுமே கிடையாது, படிப்பு மட்டும்தான்ப்பா கொடுப்பேன், எப்படியாவது நீ வாழ்க்கையில் முன்னேறிக்கோ அப்படின்னு சொல்லுங்க. சொல்லி பாருங்க, உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாக முன்னேறுவார்கள். நிறைய பள்ளிக்கூடங்களில் சொல்லுவாங்க, ஃபீஸ் கட்டுறதுக்கே காசு இல்லை மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் குழந்தைகளுக்கு ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க, ஐபேட் வாங்கி கொடுப்பாங்க. தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. குழந்தைகளுக்கு விஷத்தை ஊட்டுவதற்கு சமம். 2 மணி நேரத்துக்கு மேலே ஸ்க்ரீன் டைம் குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் படிக்கிறது ஞாபகத்தில் இருக்காது. நம்ம பாட்டி தாத்தாலாம் என்ன நினைப்பாங்க, நீயும் தான் படித்த, நீயும் தான் டிவி பார்த்த, ஏன் உன் பிள்ளைய மட்டும் போட்டு இந்த பாடு படுத்துற, விட அவன் கொஞ்சம் பார்க்கட்டுமே டிவி இப்படின்னு தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க. வீட்டில் கார்ட்டூன்ஸோ பாடல்களோ படங்களோ 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப கலர்ஃபுல், ரொம்ப ஃப்ளாஷி, ரொம்ப நாய்ஸி, ரொம்ப ஃபாஸ்ட். தமன்னாவை ரா 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 ரான்னு டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பி அம்மாவை பார்த்தா, அம்மா பாவம் நைட்டியை போட்டுட்டு இப்படியே பாவம் கிச்சனில் வேர்த்து ஊற்றிட்டு வேலை பார்க்குது. அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தைக்கு பேசக்கூட தோன்றது கிடையாது. சோஷியல் ஐசோலேஷன் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறோம். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் 2 நிமிஷம் பேசுவான், அப்புறம் ஓடிடுவான். சமீபத்தில் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தப்போ அங்கே எல்லாமே இருக்குமா, கலர் கலராக பலூன் இருக்குது, கேக் இருக்குது, அப்புறம் அந்த டாட்டூ பெயிண்டிங் எல்லாம் இருக்குது, என்னென்னவோ இருக்குது. ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. அங்கே கூட குழந்தைகள் அம்மா ஃபோன் கொடு, ஃபோன் கொடு, ஃபோன் கொடு, இதைத்தான் பிரச்சனைன்னு சொல்கிறோம். அந்த அவ்வளவு விஷயங்களுமே குழந்தைகளை சுவாரஸ்யப்படுத்தலை. வாழ்க்கையில் நார்மலாக இருக்கிற எந்த விஷயமுமே உங்கள் குழந்தைய அப்புறம் சுவாரஸ்யப்படுத்தாது. கல்யாணம், கல்லூரி, பள்ளிக்கல்வி எதுவுமே சுவாரஸ்யப்படுத்தாது. வெறும் கலர்ஃபுல்லான ஃப்ளாஷியான ஃபாஸ்டான விஷயங்கள் தான் வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் மாங்குன்னு வேலை பார்க்குறீங்களா? யோசிங்க. அப்படி ஒரு டிவியோ, அப்படி ஒரு ஃபோனோ, அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக தேவை கிடையாது. முடியாது, வாங்கி கொடுக்க முடியாது. என்னால் முடியாதுமா, என்கிட்ட பணம் இல்லை, உனக்கு நான் கஷ்டப்படலாம் அதை வாங்கி கொடுக்க முடியாதுன்னே தைரியமாக உங்கள் குழந்தைகிட்ட சொல்லி கொடுத்து வளங்க. ஒரு விஷயம் ஆசைப்பட்டு ஏங்கி அது அந்த பொருளோட அருமை தெரிஞ்சு கிடைக்கும் போது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுப்பாங்க. கேட்ட உடனே எல்லாமே லைஃப்பில் கிடைக்கிறது இல்லைம்மா. நினச்ச உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குதா, நினச்ச உடனே வேலை கிடைக்குதா? இல்லை இல்லையா? அப்போ வாழ்க்கையில் எல்லாமே அப்படி தான், வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. நோ அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல அப்பா அம்மாட்ட தான் குழந்தை கேட்டு பழகணும். இல்லாட்டி திடீர்னு யாரோ ஒரு டீச்சரோ யாரோ ஒரு கம்பெனியில் இருக்க பாஸோ நோ சொல்லும் போது அவங்களால தாங்கிக்க முடியல. அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, தூக்கம் வரல, பிளா பிளா பிளா, நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு. எத்தனை பேர் வாழைப்படம் பார்த்தீங்க? கை தூக்குங்க. வாழைப்படம். மடி ஸ்டேஜுக்கு ஓடி வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் ஓடி வா ஸ்டேஜுக்கு. அந்த வாழை படத்தில் ஒரு குட்டி பையன் நடிச்சான் தெரியுமா? வா, தெரியுமா தெரியாதா? அந்த படத்தில் அவன் பேர் என்ன? சிவனாண்டி. கரெக்ட், எஸ், அதுதான் இந்த குட்டி பையன். அவ்வளவு அழகாக அந்த படத்தில் நடிச்சாரு. இன்னைக்கு இங்கே ஏன் வந்திருக்காரு அப்படின்னா, என்னோட தம்பி இந்த ஊரில் இருக்காரு, அவருக்கு இவரை தெரியும். ஓகே, எந்திரிச்சு கை மட்டும் ஆட்டு நம்பி. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, உங்கள் அக்கா பேச வராங்களாம்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேச்சை கேட்கறதுக்குன்னு சொல்லி இங்கேருந்து 1 மணி நேரம் தள்ளி இருக்கிற ஊரில் இருந்து என் பேச்சை கேட்கறதுக்காக மட்டுமே இந்த பிள்ளை இன்னைக்கு வந்திருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பல
இன்டர்வியூ வாய்ப்புகள் வந்தாலும் படிப்பை விட்டுறக்கூடாதுன்னு இன்னும் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கக்கூடிய குழந்தை 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. எல்லாத்தையும் விட அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தினால சென்னை லாயலா காலேஜில் ஆல்ரெடி இவருக்கு ஒரு அட்மிஷன் போட்டே வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் வெறும் நடிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, படிப்பும் இருக்கணும், நல்ல விஷயங்கள் கேட்கணும்னு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இந்த படத்தில் நடிச்சதுக்கு இவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சதுன்னா என்னை விட சந்தோஷப்படுற ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவருக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு முறை பெரிய கைத்தட்டல் கொடுத்துருக்காங்க.